வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தேங்காய் பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் தேங்காய்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு இப்போ ஒரு நல்ல இடம் தான் பார்க்க போகிறோம். அந்த வேப்ப மரம் தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பைப் பக்கத்துலேயே இருக்குது, இங்கே போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த பூடெல்லாம் ஃபஸ்ட்டு எடுக்கணும், அதுக்கு தான் தாத்தாவை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்து அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லை. அது பூடு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் மேடாக இருக்குது. தண்ணி போகாது. அதனால் டெய்லி தண்ணி பாயிற இடம் இது தான். அதனால் இங்கே பறைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் பறைக்க ஆரம்பிக்கிறோம். பூடாக இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எடுத்துட்டோம். ஆனால் இன்னுமே பூடு கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் சுத்தமாக எடுக்கணும். வெயில் ரொம்ப தாங்க முடியல, சுத்தரிக்கிற அப்படி சூரியன். அதனால் சரி சாப்பிட்டு சாயந்தரமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்டு தெம்பாக வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு இந்த பேஸ் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெடி பண்ண பேஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முதல் தேங்காயை எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 காய்க்கு மேலே பதிச்சாச்சு. கை வலி தாங்க முடியல, திடீர்னு வேலை செஞ்சது தான் இருக்கும் போல். கடைசி காய்ங்க முடிக்க போகிறோம். இதுதான் கடைசி காய். முடிச்சுட்டு எல்லா இதையும் இது பண்ணியாச்சு. இதுக்கு இனி தண்ணி கொஞ்சம் போட்டு விடலான்னு சொல்லிட்டு தண்ணி போட்டு விட்றேன். எனக்கு வேறு புதுசாக வேலை செய்யறதுனால கையெல்லாம் பொத்து போச்சு. உண்மையாலுமே விவசாயம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டன்றது இந்த மாதிரி ஒரு நாள் ஊரில் வேலை செஞ்சால் தான் தெரியுது. இன்றைக்கி இந்த வேலை செஞ்சது பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப ஒரு மன நிறைவாக இருக்குது. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.